ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சோள மாவு வச்சு எப்படி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து டபுள் ஹார்ஸுங்கிற பிராண்டில் இந்த கார்ன் புட்டு பொடி அவைலபிளாக இருக்குது இந்த மார்க்கெட். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி வந்து ஒரு மாதிரி கோர்ஸாக இருக்கும் அண்ட் இட்ஸ் yellow in கலர். இது கார்ன் ஃப்ளார் மாதிரி இல்லை, லைக் அந்த புட்டுக்காகவே ப்ராசஸ் பண்ணுற ஒரு மாவு. ஸோ ரொம்ப கோர்ஸாக இருக்கும் இதோட டெக்ஸ்சர். ஸோ இது ஒரு பாத்திரத்தில் தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆர் நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணணும். பட் என்னென்னா புட்டுக்கெலாம் யூஸ்வலாக வந்து தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா உதிர்த்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஸோ லைக் அது இன்னும் யூ ஷுட் லிட்ரலி விட்டு 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 ஆட் பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர். ஸோ தட் என்னென்னா வாட்டர் வந்து எக்ஸஸாக ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு 250 கிராம்ஸ் புட்டுக்கு வந்து ரஃப்லி ஒரு 1 கப் ஆஃப் வாட்டர் தேவைப்படும். ஸோ அது கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். பட் இந்த எண்ட் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி தண்ணி இருக்கணும். ஆனால் வந்து அது மாதிரி மாவு மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதை எடுத்து இப்படி சும்மா லைக் அதோட பதம் தெரியறதுக்காக இப்படி உருண்டை பிடிச்சோம்னா இட் ஷுட் ஸ்டாண்ட். அண்ட் அதை திருப்பி உதிர்த்த உடனே மறுபடியும் பவுடராக ஆகிடணும். ஸோ திஸ் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து புட்டு வேக வைக்க போகிறோமோ அதில் வந்து மாற்றிட்டு ஒரு குக்கர்லேயோ இல்லாட்டி ஏதாவது எனி ஸ்டீமர் ஆல்சோ இஸ் ஃபைன். ஸோ அந்த ஒரு ஸ்டீமரில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த புட்டு மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா பாத்திரம். ஸோ இஃப் யூ ஹேவ் அ புட்டு குடம் யூ கேன் யூஸ் தட். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் ஆல்சோ ஷுட் பி குட். ஒரு ப்ரெஷர் குக்கர்லேயோ இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டீமர்லேயோ வச்சுட்டு இதை வந்து ஒரு குக்கர் வச்சோம்னா ஒரு விசில் விடலாம். ஒரு 1 to 2 விசில்ஸ் விடலாம். ஸ்டீமர்னாக்கா ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் அந்தளவுக்கு ஸ்டீம் பண்ணி இதை எடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்ததும் அதை மறுபடியும் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நமக்கு லைக் இந்த கார்ன் புட்டு ஐவ் சீன் கொஞ்சம் இட் டென்ஸ் டு பி அ லிட்டில் ட்ரை. ஸோ அதனால் வந்து லிட்டில் பிட் ஆஃப் கீ அதில் ஒரு சும்மா துளியோண்டு ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் நெய் அதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்த நெய்யை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஐதர் வந்து நம்ம இப்போது ஏதாவது கிரேவிஸ் இல்லை கடலைக்கறி அந்த மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா ப்ளெயினாக இப்படியே சாப்பிட்டுடலாம். இல்லை நமக்கு ஸ்வீட் புட்டு பிடிக்கும் அப்படின்னா we can add grated coconut and sugar. ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ரெஃபரன்ஸ் தான். ஸோ குவான்டிட்டி வந்து நமக்கு என்ன பிடிக்குமோ எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் ஆடிங் அ லிட்டில் பிட் ஆஃப் grated coconut and white sugar. நமக்கு ஒயிட் சுகர் வேண்டாம், அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா ப்ரௌன் சுகர் இஸ் ஆல்சோ குட். ஸோ அவ்வளோதான், பேசிக்லி இவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள் புட்டு அண்ட் இட்ஸ் ரியலி யம்மி. அது இந்த மாவு எடுத்து பிரித்து கொட்டும் போதே அவ்வளோ ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கும். ஸோ இதான் என்னோடய ரெசிபி தான். ஸோ என்ஜாய் திஸ் புட்டு.